கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, யோபு 42 அதிகாரம் 2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். ஆம், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கலை, தாமதமாகுது, எத்தனையோ வருஷங்கள் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். மேலும் மார்க் 10 அதிகாரம் 27 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆம், நம்ம நம்பி இருக்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தோமானால் நம் தேவைகளை குறித்து ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும் என்பதுதான் உண்மை, சத்தியம். எரேமியா 32:27 நம்ம பார்க்கிறோம், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் இறங்கி நமக்காக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்க போகிறார் என்பதுதான் நிஜம். மேலும் அந்த வசனத்தில் அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவர் செய்ய நினைத்தது தடைபடாதாம். அப்போ அவர் என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா நமக்கு பயம் வராது. அவருடைய நினைவுகளில் நம்மளை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா இன்றைக்கு உங்கள் பயங்கள் அப்படியே விலகி போகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. எரேமியா 29 அதிகாரம் 11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமா, இன்றைக்கு அவர் எதை செய்ய நினைக்கிறாரா, நம்ம எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படி நம்ம பேர்ல அவர் நினைத்திருக்கிற நினைவுகள். ஏன்னா அவர் நம்ம மேலேயே நினைவா இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு எதை கொடுத்தால் நமக்கு இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியாய் நம்ம இருப்போங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறதுனால ஒருவேளை இன்றைக்கு நமக்கு பதில் எங்கெங்கிருந்தோ வரும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மனுஷர் இதுல கிரியை செய்தா நமக்கு அற்புதம் நடக்கும், இந்த சூழ்நிலை இப்படி மாறினா நமக்கு அற்புதம் நடக்கும், இப்படிலாம் சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அவர் ஒரு செய்கையை வைத்திருக்கிறார். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர். அப்போ நம்ம இன்னைக்கு எந்தெந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த சோர்ஸ் மூலம் நமக்கு அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஒருவேளை வராம இருக்கலாம். ஆனா யோசனையில் பெரியவரான நம் தகப்பன் அவர் அதை செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி, அப்பா நான் நம்ம நினைக்காத ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு நமக்கு அற்புதம் வரப்போகிறது என்பதை தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை, நம்மளை குறித்து அவர் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தான் அவர் நினைத்து கொண்டே இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு உங்க சூழ்நிலைகளில் இறங்கி கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு சமாதானமான ஒரு நினைவுகளை நம்மேல கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் நமக்கு கொடுக்க போகிறபடியினால் நாம் எல்லாரும் உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். 43:13 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமா, இன்றைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய தொடங்கினதை இனி ஒரு நாளும் ஒரு மனிதனும் தடுக்க முடியாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி நீர் எங்களுக்காக
சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் நீர் இறங்கி செயல்பட்டு எங்களுக்காக ஜெயத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறபடியினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இனி நீர் செய்ய நினைத்தவைகள் தடைபடாது என்று சொல்லி என் கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி நீர் செய்கிறதை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது என்பதையும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் இடைப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.